சிக்கனம்மா. வணக்கம் வணக்கம். ம் இன்னைக்கு சனிக்கிழமை காலை நேரம் வணக்கம். எனக்கு இன்னைக்கு 4:45 4:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ம் காலையில் 4:30 முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆ ஏன் திடீர்னு 4:30 முடிச்சுட்டு 4:45 எந்திரிச்சேன். ம் கொஞ்ச நேரம் படுத்தே இருந்தேன் வீட்டில். ம் 4:45 முடிச்சு கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு ம் சாமி கும்பிட்டு ம் சாமி நினச்சி கும்பிட்டு கடவுள் அப்படின்னு நினச்சி கும்பிட்டு வந்து இப்போ வேலையை பார்க்குறேன். ம் உழப்பானை வச்சாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. உழப்பானை வச்சு சாமி கும்பிட்டாச்சு. ம் பல்ல விளக்கிட்டு அரிசியில் தண்ணி ஊற்றிட்டு போயிட்டேன் ம் சாமி கும்பிட. ம் அரிசியில் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு போயிட்டு இப்போ வந்துருக்கு. அது எவ்வளோ நேரம் ஊறணும்? இது 1/2 மணி நேரம் ஊறினா சோறு சூப்பராக இருக்கும். குட்டி குட்டியாக நல்லா இருக்கும். ம் ஊறினாலே சோறு குட்டி குட்டியாக இருக்குது. ம் ஊறாமல் வச்சோம்னா சோறு பெருசாக இருக்கு. அது புதுசு அரிசி பழசு அரிசி எதுனாலும் ஊற வைக்கணுமா? ஆமாம், எதாக இருந்தாலும் ஊற வைக்கணும். இப்போ வர்ற அரிசி ம் 70 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி 80 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, ம் எந்த அரிசியாக இருந்தாலும் இந்த அரிசிலாம் இந்த அது என்னது பாஸ்மதி ரைஸா? எல்லாமே ஊற வச்சு தான் வைக்கணும். ஆ பிரியாணி அரிசி எல்லாமே எல்லாமே ஊற வச்சு தான் வைக்கணும். ம் பிரியாணி அரிசியில் பிரியாணி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் மம்மி. அது நீளமாக இருக்கும். ம் நமக்கு பிடிக்காது. சோறு ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ம் அதை விட இதில் வடிக்கலாம். இப்போ பிரியாணி போட்டால் நல்லா இருக்கும். எதில்? சீரக சம்பா. ஜீரக சம்பா. அதில் பிரியாணி போட்டால் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு பிரியாணி ஃபேமஸ் இல்லை மம்மி. ஆமாம். இப்போ திண்டுக்கல்னா திண்டுக்கல் பிரியாணி. ஆமாம். அதே மாதிரி ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? இதில் பருப்பை வேக போட்டுருவா. ம் சவுச்சவு சாம்பார் இருப்போம் இன்னைக்கு. ம் வேற என்ன பண்ணுறது? இன்னைக்கும் புரட்டாசி சனிக்கிழமை ம் சாம்பார் தான் வைக்கணும். ம் கேரட்டு பொரியல் பண்ணிட்டு ம் சவுச்சவு சாம்பார் வச்சுருவோம். ம் வலிக்க நம்ம ஆயுதம் கைஸ். ஆயுதம் இந்த எடுத்துருக்கோம். ஆயுதத்தை தான் இன்னொன்று வாங்கிடாங்கிறேன், வாங்க மாட்டேங்கிறேன். ம் ஆர்டர் பண்ணி சில்வரில் வாங்கலாம். ம் ஒரு படத்தில் வரும்ல, இது என்ன பருப்பு? மஞ்சள் பருப்பு. ஆமாம், நம்மளே ஒரு காமெடி போட்டிருக்கோம். ஆமாம். இது மஞ்சள் பருப்பு. இது என்ன எண்ணெய்? ம் நல்லெண்ணெய். இது நல்லெண்ணெய். அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு அந்த காமெடியெல்லாம். ம் நான் இன்னும் கழுவிட்டு வரேன். ம் நீங்கள் இது ஆம்பூர் பிரியாணி அதே மாதிரி வந்து இது பிரியாணியில் சாப்பிட்டதே இல்லை. நான் கடையில் அசைவம் சாப்பிடவே மாட்டேன். ஏன்? இன்னைய வரைக்கும் எனக்கு இன்னும் பிடிக்காது. ம் வீட்டில் சமைக்கிறதே பிடிக்காது அசைவம். ஏன் கடையில் சுத்தமாக தானே செய்கிறாங்க நல்ல ஹோட்டல்லாம்? கடையில் கவிச்சி அடிக்கிற மாதிரி இருக்கும். வீட்லேயும் தானே கவிச்சு தானே அது. என்னமோ பிடிக்காது எனக்கு. இதே அதே மாதிரி ஹைதராபாத் பிரியாணி ஏகப்பட்ட பிரியாணி இருக்குல்ல, எனக்கு எதுவுமே பிடிக்காது. எனக்கு வெறும் வெள்ளைச்சோறு பாயசம் அப்பளம் அது மட்டும் சுத்தமாக பண்ணுறான்னு பிடிக்குமா? அது என்னமோ பிடிக்கும், அது சாப்பிடுவேன். அதுலேயும் ஹெச்டிபி கொடுத்தா அசைவத்தை நான் விரும்புறது இல்லை. அதனால பிடிக்கும். நம்ம பொருளாதார ரீதிக்கு அதெல்லாம் சரியா வராது. பிடிச்சிச்சுனாலே என்ன நமக்கு அதெல்லாம் வாங்க முடியுமா, நம்ம கரெக்டாக சாப்பிட முடியுமா, ஒரு சின்ன வயசுல ஒரு பயம் எங்களுக்குலாம். சைவத்தை மட்டும் மாமா சைவம் மட்டும் எப்படியும் வாங்கி சமைச்சிடலாம். அது எப்படியும் சமைச்சு சாப்பிட்டு தானே ஆகணும். நம்ம பொருளாதார அதே மாதிரி இதுவும் சமைச்சு சாப்பிட்டு தான் ஆகணும்னா அது பண்ணி தானே ஆகணும். இது அப்படி கண்டிஷன் இல்லையே. கஞ்சி குடிச்சாவே உயிர் வாழலாமே. கஞ்சிக்குன்னா அரிசி வாங்கணும், தண்ணி ஊற்றணும், எல்லாத்துக்குமே தான் செலவு இல்லாம. நாங்கள் அப்படி நினைச்சு வாழ்ந்த கலப்பு மாமாவும் அப்படித்தேன். நாங்கெல்லாம் எப்படியும் குடும்பத்தை நடத்தினா சரி அப்படின்னு நினைச்சு ஒரு பயத்துல வாழ்ந்தவங்க. உள்ள மாதிரி நாங்களே எல்லாம் பண்ணிக்கணும், நாங்களே பண்ணிச்சு இது இருக்கணும், நாங்கள் சாப்பிட்றோம், நாங்கள் இது இருக்கணும்னு இருக்குல்ல. குடும்பத்தை நடத்தணும் எப்படியும், அடுத்தவங்க சிரிக்காம என்ன அப்படின்னு நினைச்சிக்க. ஆமா, அலப்பமா அப்படிதான். எங்க வீட்டுல ஆம்பளை பிள்ளைகளும் அப்படிதான்.
சேகர் மாமாலாம் சுத்தமாக சாப்பிட்றது இல்லை. அதனாலதான் என்ன ஒல்லியாவே தெரியுதா? எதுவுமே அதிகமாக பிடிச்சத அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, பிடிக்காத சாப்பிடாமல இருக்க மாட்டாங்க, அப்படி இல்லை. எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. என்ன நாங்கெல்லாம் ஒருத்தர் வந்து நம்மளை ரொம்ப அப்படியே குடிச்சிட்டு ஒருத்தையும் இதுவாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா அசிங்கமாக தானே இருக்கும். வச்சு பாரு நெல் இந்த இதை எடுத்துட்டு வர பாஸ்மாவும் பாவம் அப்படின்லாம் சாப்பிட மாட்டாரு. உங்க அப்பச்சிக்கு சாப்பிட கிடைச்சது இல்ல. அப்பச்சிக்கு யார் சமைச்சு கொடுத்தா? அவங்களுக்கும் சாப்பிட கிடைச்சது. யாருமே சாப்பிட்டது இல்ல. சண்முகம் அதே கொஞ்சம் சாப்பிட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம வீடுகள்ல சண்முகம் கொஞ்சம் நல்ல ஜாலியா இருந்தேன். அவனுக்கு யார் செந்தில் கொஞ்சம் ஜாலியா இருந்தேன். முத்து பொறுப்பானமே செந்தில் கொஞ்சம் ஜாலியா இருப்பேன். இவன் ரோபோ சிங்கர் மாதிரி செந்தில். ரோபோ சிங்கர் மாதிரியே பிறக்கும் போது ரோபோ சிங்கர் 4 கிலோ இருந்தாங்க. ரோபோ சங்கர் வீட்டுல தனுஷ் போயிருக்காரு. ஆமா, இது ஐஸ்வர்யா ராஜேஷ் போயிருக்காங்க. கடைசியா கமல் அந்த நான் தங்கச்சியா நடிச்சால சிவகார்த்திகேயனுக்கு அவ. அப்புறம் சிவகார்த்திகேயன் போயிருக்காரு. அப்புறம் இவர் இருக்காருல்ல, அது யாரு, கேப்டன் மகன் விஜயகாந்த் மகன் போயிருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் யாரு, இது உதயநிதி, சிவகார்த்திகேயன் எல்லாரும் இருக்கா. அவ்வளவுதான், இவ்வளவு மனசு சம்பாதிச்சிருக்காரு. சூப்பரா டான்ஸ் ஆடுறாரு. இந்த இப்ப நோய் முடியாம இருந்துட்டு வந்துட்டோம், மகளோட ஒரு 9 மாசத்துக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் ஆடி இருக்காரு. சூப்பரா இருக்கு. இந்த பிகில் படத்துக்கு அப்புறம் மக வேற ஏதோ படம் நடிச்சுட்டான். யாரு, இவரோட படம், யாரு, சங்கரோட படம், சங்கர் மக. ஆமா, விருமன். அதுல நடிச்சுச்சான். அதுல உள்ள டான்ஸ் அவங்க 2 பேரும் ஆடுறது. கார்த்தியும் சங்கர் மகளும் ஆடுற, அதிதியும் ஆடுற டான்ஸ் இவங்க 2 பேரும் ஆடிருக்காங்க ஸ்டேஜ்ல. சூப்பரா மகளோட அப்படியே ஆடுறாரு. ஆமா, அதுக்கப்புறம் அது 2வது படம் விருமன் நடிச்சுச்சு இல்ல. ஆமா, 3 படம் நடிச்சிருக்கான் அந்த புள்ள. அப்புறம் டைரக்டர் ஒருத்தர் வந்திருக்காரு. ஆமா, அவரை வச்சு டைரக்ட் பண்ணாரு. மாப்பிள்ளை வந்து முதல்ல சொந்த தம்பி கிடையாதான் மாப்பிள்ளை. இந்த இது இந்திரஜா புடிச்சேன் அந்த அம்மா. அவர் ரொம்ப சிரமப்பட்டாராம் சின்ன பிள்ளைல. அப்ப இந்த அம்மா பார்த்து வளர்க்கும். இது இந்திரஜா வீட்டுக்காரரு கார்த்திக், அவன் பேரு கார்த்திக், மாப்பிள்ளை பேரு. அவன் சொந்த தம்பி கிடையாதான். சும்மா படிக்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தப்போ இது சங்கர் ஒய்ஃபு பிரியங்கா, நான் உன்னை என் தம்பியா தத்தெடுத்துக்கிறேன், நீ வந்து என் தம்பியா இரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து தம்பியா தத்தெடுத்து வளர்த்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். வளர்த்து படிக்க வச்சு அதுக்கப்புறம் அவ படிக்க வச்சு அவனை தம்பியாட்டா அதுல இருந்து தம்பியாக்கா மாதிரியா. இப்ப அவன் வந்து கிட்டத்தட்ட 300 பிள்ளைகள தத்தெடுத்து வளர்த்து அதிக வெளியே போச்சுக்கலாம், நல்ல போஸ்ட்ல வெளியே போச்சுக்கலாம். 300 பிள்ளைகள யாரு, கார்த்தி மாப்பிள்ள. அதுக்கப்புறம் இப்ப 27 பிள்ளைய அந்த வீட்டுல இருக்குதுங்க. பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் தனிமையா போயிட்டாங்களாம் அப்பா இறந்த உடனே. யாரு, அந்த மாப்பிள்ளையும் மாப்பிள்ள அம்மாவும் தனிமையா போயிட்டாங்களாம். போயிட்டோன்னா அவருக்கு தனிமை ரொம்ப வடிச்சான். அப்ப நினைச்சாங்க நம்ம பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு. அதனால 6 மாசத்து பிள்ளைகளை விட்ட பிள்ளைகள் எல்லாம் இவங்க எடுத்தாந்து இவங்க வளர்த்துருக்காங்க. அந்த பிள்ளைலாம் இப்ப முட்டு வருமா அப்படி ஊக்கமா பின்னாடி நிக்குதுங்க. அவனுக்கு அவ்வளவு தைரியமா நிக்குதுங்க. சப்போர்ட்டா நிக்குதுங்க. ஆமா, முட்டு வரத்துக்கு பயிலுக்கு நிக்கிறாங்க. அதுலயும் மொத்தம் 127 பிள்ளைலாம் இப்ப இருக்குது. 100 பிள்ளைய வெளியே போய் காலேஜ்ல படிக்க ஹாஸ்டல்ல தங்கி இருக்குதுங்களாம். 27 பிள்ளைய இவங்கள்ட்ட இருக்குதுங்களாம். அதெல்லாம் எந்த வயசு பிள்ளையம்மி? எல்லாம் ஒரு 15 வயசு 17 வயசு. எல்லாம் ஏதோ ஆசிரமத்துல இருந்து எடுத்துருப்பாரா தெரியல. அது எப்படி எடுத்தாருன்னு தெரியல. இப்ப எத்தனை பிள்ளைகளையும் ஜெயிக்கணும்ல ஒரு இடத்துல. ஆமா, அவரு இயக்குனரா இப்ப இயக்குனர் ஆயிட்டாரா. அப்படியா? இயக்குனர் நல்லாதான் சம்பாதிப்பாருல கார்த்திகேயன் இயக்குனர். அவர் இயக்குனர் வேலை பார்க்க சென்னைக்கு போயிடுவாரா. இந்த அம்மா பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு, இந்த அம்மா பிள்ளைகளை பார்த்துக்குதுன்னா இதுவும் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி தெரியல. பயில்களே அவங்க வாஷிங் மிஷின் 4 வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வீட்டுல. 4 மிஷின்ல 10 பேரா போட்டுக்குவாங்க இருக்கு. என்ன
அந்த மாதிரி சமையல் மட்டும் இந்த அம்மா பண்ணி கொடுக்கும் போல அவங்க ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க உள்ள பையனுக்கு. சமையல் மட்டும் பண்ணி கொடுக்குமா இந்த அம்மா. மேவேலிக்கு ஆள் வச்சுப்பா போல. நல்ல சௌரியமா நல்லா இருக்காங்க. துணைக்கு ஆள் இருக்கு. இந்த அம்மா படுக்கிற ரூம்ல, கார்த்தி அம்மா படுக்கிற ரூம்ல 2 பையனுக்கு கார்த்தி அம்மா துணைக்கு வந்து படுக்கிறாங்க. இந்த மேல பெட்டு, இந்த மாதிரி 2 பெட்டு, ஒண்ணு மேல ஒண்ணா அப்படி எல்லாத்துக்கும் துணைக்கு பயல்களை வச்சிருக்காரு. நல்லா இருக்காங்க. ஒரு ட்ரஸ்ட் மாதிரி நடத்துறாங்கல்ல, நல்ல சேஃப்டியா நல்லா இருக்காரு. பயலுக்கு ரீடிங் ரூம் தனியா, படிக்கிறது இது லேப்டாப் வச்சுக்கிறதுக்கு தனியா ரூமு, எல்லாமே வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. கார்த்திகை நல்ல சேவை பண்றாரு. இதெல்லாம் அவ்வளவு புண்ணியம். பணம் இருந்தா மட்டும் பத்துமா, இதெல்லாம் செய்யறது அவ்வளவு புண்ணியம். எத்தனை பேரோட மனசை சம்பாதிக்கிறாரு அவரு. அந்த பையனுக்கு அப்படி வந்து பேசுறாங்க. 406 மார்க் அவர் பையன். நான் வாங்கின மார்க். இன்னொரு பையன் 360. இவர் என்ன சொன்னாரா, நீங்க படிக்கிறதுல நீங்க நல்ல மார்க் வாங்குறது முக்கியம் இல்ல, பாஸ் பண்ணா போதும் என்ன. ஆனா வெளிப்பழக்க வழக்கம், இந்த தொழில் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம வெளியே போய் தொழில் தான் கத்துக்கணுமே தவிர நம்ம படிப்பு நம்மளை எல்லாத்துலயும் உயர்த்த போறது கிடையாது. ஆமா, இப்ப சொல்றோம்ல, நான் டாக்டருக்கே படிச்சிருக்கேன்னா வேலை பார்க்க தெரியலன்னா கஷ்டம்ல. அது மாதிரி என்னதான் படிச்சிருந்தாலும் வேலை பார்க்க தெரியணும் அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க வந்து அதுதான் சொல்றாரு பேட்டி காண்றவன்ட்ட. அவங்க எங்க வேணாலும் போயிட்டு வந்துருவாங்க, அவங்க என்ன வேணாலும் செஞ்சுருவாங்க. அவங்களை நம்பிதான் நான் விட்டுட்டு போறேன். எங்க அம்மா வயசானவங்க, அவங்களை நம்பிதான் நான் விட்டுட்டு சென்னையில போயிருப்பாரா இவரு ஒய்ஃபோட. இந்த புள்ள இங்க வராது போல. இங்க வராது, வராது. இவங்க மதுரையில இருக்காங்க, அவங்க சென்னையில இருக்காங்க. அவர் ஒரு மதுரையா? ஆமா. அப்ப ஆசிரமத்துல வளர்க்கறது அந்த பிள்ளை எல்லாமே மதுரையில தான் இருக்காங்க. வீட்டுல ஒன்னாதான் இருக்காங்க. அவனுக்கு ஒரு பெட்ரூம் இருக்கு, கார்த்திக்கு ஒரு பெட்ரூம் இருக்கு. அந்த பெட்ரூம்ல கார்த்திக் இல்லைன்னா யாரு இருப்பான்னு கேட்டாங்க. யாரு இருப்பான்னு தெரியல. அந்த பெட்ரூம் ஒண்ணு இருக்கு. இந்திரஜா இங்க வராதா? இந்திரஜாவும் வருமா, ஒரு கரைக்கே வருமா. அதுவும் பிள்ளைகளோட நல்லா பழகுமா, நல்லா பேசுமா. அது அவனுக்கு 40 வயசுலதான் கல்யாணமா. ஏன்னாக்கா அவனை இந்த பிள்ளைகளை வளர்க்கறதுனால ஒருத்தரும் கட்டிக்க மாட்டேன்ட்டான். இப்ப மட்டும் இந்திரஜா மட்டும் எப்படி கட்டிச்சு? இந்திரஜா வந்து அவ அக்கா தெரிஞ்சே கட்டிக்கிட்டான். அவன் இத்தனை பிள்ளைகளை வளர்த்தாலும் பரவாயில்ல, அவன் நல்ல திறமையானவன், அவன் நம்மள நல்லா வச்சுக்குமே, நம்ம பொண்ணு கண்களை நம்ம வச்சுக்குவேன். ஆனா ஒரு சில பிள்ளைய ஒத்துக்க மாட்டேங்குது. ஐயே இவ்வளவு வயசு நம்ம பிள்ளைய நானும் ஒத்துக்க மாட்டேங்குது. எல்லாம் பணக்கார விட்டு 16 வயசு முப்பான். 16 வயசு. ஆனா ரோபோசங்கர் வீட்டுலதான் எல்லாருக்குமே சின்ன வயசுல கல்யாணம் ஆயிடுச்சுல. ரோபோசங்கருக்கு சின்ன வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. 18 வயசுல இந்திரஜா பிறந்துட்டாலாம். 17 வயசுல பாருங்க எவ்வளவு சீக்கிரமா கல்யாணம். 18 வயசுல இந்திரஜா பிறந்துச்சு. பாருங்க எவ்வளவு சீக்கிரமா இருக்கு. இப்பெல்லாம் மேல 30 வயசு 32 வயசு 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்காங்க. அப்படி ரோபோசங்கர் எல்லாம் இவருக்கு வந்து 40 வயசா. இந்திரஜாவுக்கு 22 23 தானா. இந்த பொண்ணு நம்மள வெளியில போனா எவ்வளவு நல்லா வச்சுக்க மாட்டேன், இவதான் நம்மள நல்லா வச்சுக்குவான்னு நினைச்சு இதுவும் நல்லா கல்யாணம் பண்ணிச்சு. நல்லா புரிஞ்ச குடும்பமா இருக்காங்க, நல்ல குடும்பமா இருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரி நல்ல குடும்பமா இருக்கு. ஆனா இவ தத்தெடுத்த தம்பியையும் மகளை கொடுத்து விட்டா. இதே குழந்தை மகளை வச்சிருக்காங்க வீட்டுல. அந்த பிள்ளைக்கு எந்த உரிமையும் இல்லாம வச்சிருக்காங்க. இன்னும் மேரேஜ் பண்ணல, மேரேஜ் பண்ணணும்ல. ஆமா, அந்த பொண்ணு எதை பேட்டி அளிச்சிருக்கு மம்மி? அத அப்பா பத்தி அந்த பொண்ணு எதை பேட்டி அளிச்சிருக்கு? அந்த பிள்ளைய ஒரு வேற்றுமையா பாக்குறாரு. கொஞ்சம் வேற்றுமையா பாக்குறாரு. கொஞ்சம் வேற்றுமையா பாக்குறாரு. பண்ற வேலை பண்ற வேலை. கொஞ்சம் லேடிஸ்க்கு தான் இந்த மாதிரி இந்த வேலைகள் பாக்குறது மம்மி. ரோபோசங்கர் என்ன பண்ணாலும் பாவம் அம்மா அப்பா அந்த காலத்துல விட்டுட்டாங்க. அவங்க விட்டது தப்புதான். நம்ம சின்ன வயசுல விட்டுட்டாங்க. நீங்க என்னவோ பொழைச்சாலும் சரி செத்தாலும் சரி அப்படின்னு விட்டுட்டாங்க. அதனால இவரும் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் எந்த உதவியும் செய்யல. சூரிய வந்து அதே சமயம் சூரிய வந்து அவங்க எல்லாரும் அண்ணன் தம்பி விடாம நீ போய் ட்ரை பண்ண, நாங்க உனக்கு பணம் அனுப்புறோம், நாங்க உனக்கு இதுங்கிறோம்னு சொல்லி பண்ணாங்க. ஆனா சூரியன் நல்லா ஹெல்ப் பண்றாரு. இப்ப ஒருத்தனுக்கும் ஒரு கடை. ஆமா, சூரியன் ஹெல்ப் பண்ணாங்கடா. ஆளுக்கு ஒரு கடையை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் சினிமாவில் பாத்துக்கிறேன்டா. நான் வரையில மதுரைக்கு வரேன்டா. பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து பொங்க வைப்போம்டா. சூப்பரா பண்றாரு.
சூரியனும் அவங்க விடல. ம் இந்த டீ கடை நாங்க அடிச்சாலும் பரவாயில்ல, நீ சினிமாவுக்கு ட்ரை பண்ண, நீ எப்படியும் உள்ள வந்துரு அப்படின்னு ஒரு ஊக்கம் கொடுத்து பணமும் கொடுத்து நடத்துனது. ஆமா. ஆனா வீட்டுலலாம் ஒரு சிலர் வந்து வீட்டுக்குள்ளேயே பராமப்படுறாள். ஆமா. நான் பெருசா நீ பெருசா, நான் தான் பெருசு நீ தான் பெருசு. சூரியன் நல்லா செய்யறாப்புல, எல்லாருக்கும் ஒவ்வொரு கடை. மதுரையிலே அவங்க பெரிய ஆளாயிட்டாங்களே. அவங்க மதுரை தானே? ஆமா, அவங்க தான் மதுரை தானே. மதுரையிலே பெரிய ஆளாயிட்டாங்க. அம்மன் டீ ஸ்டால். ஆமா, இவருக்கு பெத்தவங்க அன்னைக்கு இதுங்கள இன்னைக்கு அவங்க கேட்க உரிமை இல்லை. ஆமா, அன்னைக்கு நம்ம கையில விட்டுட்டோம்ல. ஆமா, அன்னைக்கு நம்ம செஞ்சிருந்தோம்னா அந்த பிள்ளைகளுக்கு அதுகள்ட்ட இன்னைக்கு கேட்கலாம். ஆனா அவங்க நேர்மையா நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி போட்டாங்க. எல்லாமே பிரியங்கா பண்ணதானா இன்னைக்கு இவங்க மேல வந்திருக்காங்க. சரிவா, காய் நறுக்கலாமா? அம்மா இங்க காய் நறுக்க வந்தாச்சா? என்னென்ன நறுக்க போறீங்க? அந்த சவுச்சூ சாம்பார். சவுச்சூ சாம்பார் வச்சுட்டு கேரட் பொரியல். கேரட் இல்ல பீட்ரூட் பொரியல். சாரி, பீட்ரூட் பொரியல். பீட்ரூட் எப்போ இந்த சந்தையில் வாங்கினீங்களா? நம்ம சந்தையில் தான் வாங்கினேன். இந்த வாரம் போன சந்தையில் வாங்கினீங்களா? அவங்க 10 ரூபாய்க்கு கேட்டா 20 ரூபாய்க்கு கூட போட்டாங்க. அவங்களால எடுத்து வச்சுக்கணும் வேண்டான்ட்டு போட்டாங்க. அப்படி நம்ம எடுத்து வைக்கிற நேரத்துல போகணும். அப்புறம் இந்திரஜா கரெக்டாக சிவகார்த்திகேயன் வந்த உடனே, சிவகார்த்திகேயன் தனுஷ் வந்த உடனே அவன் இந்திரஜா மகளையும் மகனையும் வாங்கி பக்கத்தில் கையில் வச்சுக்குது. உடனே அவர் சொல்கிறாரு, இப்படி கையை காமிச்சு இருக்கட்டும் அப்படின்றாரு. அவங்க பிள்ளைய தருவோம்னு பார்த்தா அவளை தனுஷ்கிட்ட. அவர் உடனே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. வாங்கிக்கல பிள்ளைய. அது மாதிரி தனுஷ் மகனும் ஒரு ஆர்டர் ஒரு ஸ்டேஜில் நல்லா இருக்கேன். தனுஷ் மகன் சூப்பரா இருக்கேன். பசங்க எல்லாம் பெற்றுட்டா வளர்த்துட்டா சும்மா சூப்பரா இருக்காங்க பசங்க. நல்லா இருக்காங்க, சூப்பரா இருக்கு அப்பா அம்மையே அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போடுவாங்க. தனுஷுக்கு மையன் தனுஷ் மாதிரியே இருக்கேன். ஒரு தனுஷ் மாதிரியே, தனுஷை விட கொஞ்சம் குண்டா இருக்கேன். ஆனா கொஞ்சம் மூஞ்சி அகலமா இருக்குல்ல மாமி? ஆளும் கொஞ்சம் அகலமா இருக்கேன். தனுஷ் கொஞ்சம் அழகா இருக்க மாதிரி இருக்கு. தனுஷ் வந்து குறுகலா இருப்பேன். ஆமா, இவன் வந்து அகலமா இருக்கேன். அகலமா இருக்கேன். அது ரஜினி மகளோட அகலம். ரஜினி மகள் கொஞ்சம் அகலம்ல. ரஜினியே கொஞ்சம் ஆள் பெரிய ஆளு. தனுஷை கம்பேர் பண்ணல. தனுஷ் வந்து எலும்பு கூடு, ஒல்லி, வயிறு இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் இப்போதான் கொஞ்சம் சாப்பிட்டு உடம்புல கொஞ்சம் சதை வச்சிருக்கு. தண்ணி அடிச்சா ஏதோ ஒன்று பண்ணி உடம்புல கொஞ்சம் சதை வச்சிருக்கு. அப்போ அவன் எல்லாம் மம்மி தண்ணி அடிக்கிறேன். அவன் லிமிட்டா அடிப்பேன். ரோபோசங்க சாப்பாடு மாதிரி தண்ணி அடிப்பாரான். ஐயோ, இவ்வளோ தண்ணியா? மத்தியானம் ஒரு வேளை, நைட் ஒரு வேளை, காலையில் ஒரு வேளை. காலையில கடையில தான் போய் உட்கார்ந்துருப்பாரான். சரி, அப்படி உட்கார்ந்துருக்கீங்களா? அப்புறம் என்னைக்கா இருந்தாலும் நம்மளுக்கு பாதிப்பு வரும்னு தெரியுமா தெரியாதா? என்ன மம்மி இப்ப நம்மளே சொல்றான் இந்த உரப்பு சாப்பிட்டாவே வயிற்று கொடுக்க மாட்டேங்குது. இல்ல மம்மி, இப்ப தீபாவளிக்கு இப்ப பலகாரம் பண்ணுவீங்கல்ல, இனிப்பு. நம்ம தீபாவளி அன்னைக்கு திங்கிறதே திங்க முடியாது. தீபாவளி அன்னைக்கு காலையில டிஃபன் பாத்தீங்கன்னா இலையில இந்த ஸ்வீட் வாங்கிட்டு வரோம் பாருங்க, அந்த ஸ்வீட்டை வச்சு சாப்பிடுவோமா இல்ல அன்னைக்கு டேட்டு செஞ்ச இந்த ஸ்வீட்டுகளை வச்சு சாப்பிடுவோமான்னு கன்ஃபியூஷனா இருக்கும். அதை வந்து அப்புறம் வந்து இந்த பேக்கரியில வாங்குறதெல்லாம் 2 நாள் கழிச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கொண்டே வச்சுட்டு சாப்பிடுவோம். அதுவே ஒரு நாள்லயே நம்மளுக்கு ஒரு வேலைக்கே சாப்பிட முடியாது. ஒரு 3 நேரம் குடிப்பாரா, 3 நேரம் கழிச்சு வரும். அப்புறம் இப்படி பண்ணா அப்புறம் எப்படி கண்ட்ரோல் வேண்டாமா? இதுக்கு சாப்பிடலாம். இப்போ நைட் நேரம் டெய்லி வந்து ஒருத்தருக்கு சாப்பிடுவாங்க, டெய்லி நைட்டு மட்டும். இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் இந்த வருத்தமா இருக்கு சாப்பிட்டு தூங்க வேற மாட்டாராம். ரெஸ்ட்ங்கிறதே இல்லையா, நல்லா உழைப்பாராம். ரெஸ்ட்ங்கிறதே இல்லையா. நைட் ஷூட்டிங் 2 மணிக்கெல்லாம் வைப்பாங்களா அவங்களுக்கு. 2 மணிக்கெல்லாம் வைப்பாங்களா, அப்ப போயிடுவாராம். ரெஸ்ட் எடுக்காம இப்படி சாப்பிட்டா உடம்பு எப்படி ஜீரணிக்கும்? நமக்கு ஒரு காரம் சாப்பிட்டாவே அந்த காரம் ஜெரிக்க மாட்டேன்னா அல்சர் மாத்திரை போட வேண்டியது. என்ன நம்ம வயிறெல்லாம் இப்படி பூப்போல இருக்கு. அவர் இவ்வளவு காட்டானதை குடிச்சுட்டு அது தண்ணி கலக்காமலே குடிப்பாராம். ராவாவே ராவாவே. அப்போ போய் உடம்பு அறுத்து விட்டுரும்ல. ஆமா,
அதான் சொல்லுவாங்க ராவா குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவா. இந்த படத்துல எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல. இந்தியக்காரங்க முக்கால்வாசி ராவா தான் குடிப்பாங்களாம்ல. வெளிநாட்டுக்காரங்க அப்பதான் சீக்கிரமா இது ஏறும் அப்படின்றதுக்கா, போதை ஏறும் அப்படிங்கிறதுக்கா. அவங்க ஒரு பெங்கு குடிச்சிட்டு போதை ஏறலைன்னா அடுத்த பெங்குக்கு கேட்பாங்களா நம்ம இந்தியாக்காரங்க. இதே வெளிநாட்டுக்காரங்க 60 இதுதான் என்னவோ குடிப்பாங்க. 60 ml குடிப்பாங்களா. அதை குடிச்சிட்டு முடிஞ்சிச்சு நீ கோட்டு அப்படின்னு எந்திரிச்சு போயிடுவாங்களா. வெளிநாட்டுக்காரங்க அந்த அளவுக்கு கரெக்டா இருப்பாங்களா. நம்ம இந்தியக்காரங்க குடிச்சா குடிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. அதான் இந்தியாவுக்கும் வெளிநாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். அப்புறம் இந்த இவருக்கு பணம் வந்து அவங்க அந்த படிச்சுட்டு போனாங்க இவரு. ஆமா, அந்த பயிலுக்கு அனுப்புறாங்க. யாருக்கு? இவருக்கு, கார்த்திக். இந்த இது பிள்ளைகளை வச்சு நடத்துறதுக்கு பணம் இவரும் இயக்குனரா இருந்து இவரும் பண்றாரு. அதை விட்டுட்டு அந்த அந்த படிச்சுட்டு போனாங்க 300 பயிலுக்கு நல்ல நிலைமையில இருக்காங்க. அந்த பயிலுக்கு மாசம் இவ்வளவு பணம்னு அனுப்புறாங்களா. இந்த காலத்துல நம்ம ஒரு குடும்பத்தை பாக்குறதும் ஒரு ஆளுகளை பாக்குறதே கஷ்டமா இருக்கு. ஆனா அதுவே எடுத்துக்கல. அதாவது பிரிச்சு விட்டாங்க. பிள்ளைகளுக்கு 4 வாஷிங் மிஷின். நீங்க 4 வாஷிங் மிஷின்ல 10 பேரா எதுலயாவது போட்டுங்கடா. 4 பேரா என்ன போட்டுங்க. அவங்க வேலையை அவங்களே பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டா. இப்போ வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜை 2-3 வாங்கி போட்டுருப்பா. ஆளுக்கு தேவையானதை வச்சுங்க எடுத்துங்கடா. அப்படி அது இது வேலை செய்யறதுக்கு மட்டும் ஆள் இருக்க மாட்டோம், சமைச்சு போடுறதுக்கு மட்டும். சமைச்சு போடுறதுக்கு இந்த அம்மா சமைச்சிருமா. மேவேலிக்கு தான் ஆளு. ஆனாலும் இத்தனை பேர் இருக்குன்னு சொல்றேன். இத்தனை பேர் இருக்கிறதும் ஒரு சில நேரத்துல கஷ்டமா தானே இருக்கும். இல்ல ஏதோ பையனுக்கு ஹெல்ப்பா தான் இருக்காங்க. இப்ப பாத்ரூம்ல எத்தனை இருக்கும்? ஒரே 4 இருக்கா. இப்போ ஒரே நேரத்துல எல்லாரும் குளிச்சு கிளம்பணும். 4 பேர் 4 பாத்ரூம் இருக்கும். பாத்ரூம் 4 இருக்கு. பெட்ரூமுக்கு அவங்களுக்கு காட்டு போட்டு மேல ஏற்படுத்துறது. அந்த ஹாஸ்டல் எல்லாம் படுத்துப்பாங்கல்ல அது மாதிரி. ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஃப்ரீடம் வராது இல்லைண்ணே. அப்படி தானே வீட்டிலனா இப்போ வந்து நான் இந்த நேரம் ஆள் இல்லாமல் தானே கொண்டாந்து. ஆமாம், ஆனால் அது பயிலுக்கு இது பெருசு இல்லையா. ஆமாம். இல்லை அது எப்படின்னா எந்த இடத்துலையுமே ஒரு இது ஃப்ரீடமாக இருக்காதுன்னு சொல்கிறேன். வீடு மாதிரி இப்போ வீட்டில் வந்து 2 பிள்ளை இருக்குன்னா 2 பிள்ளை இருக்கிறதுக்கு ஃப்ரீடம் அந்த இடத்துல கெட்டு போயிருக்கு. அது வேணுங்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு கரெக்டாக இருக்குது. ஆமாம், அப்போ தான் அதுகளை பார்த்துக்க முடியும். இப்போ எந்த ஒரு உயிருமே பூமியில் பிறந்துருச்சுன்னா அது உயிரை அது பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். ஆமாம், அந்த அளவுக்கு தான் கொண்டு வரணும்ல. பெரிய ஆலோசனால படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, சும்மா அந்த பொட்டப்பாடம் பண்ணி படிச்சு மார்க் வாங்குறது முக்கியம் இல்லை. ஆமா சொல்லிட்டாராம் பயிலிட்ட. வெளியில உள்ள கல்வியை கத்துக்கணும், வெளியில கத்துக்கணும். அப்பதான் நீங்க போனா பொழைக்க முடியும். அந்த நிமிர்ந்தனில் அவன் சொல்லுவேன்ல, சார் எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்தீங்க, கடைசி வெளியே வந்தால் வேற யாருக்கு சார் அப்படிமே. உடனே அவர் சொல்லுவார், இதெல்லாம் நான் கற்றுக் கொடுக்க முடியாதுப்பா, இதெல்லாம் நீயா கற்றுக்கணும்ப்பா. இப்போ வந்து ஒரு போலீஸ் உன்னை நிறுத்துறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த போலீஸ்ட்டை நீ எப்படி தன்மையாக பேசணுமோ பேசி, எப்படி காசு கொடுக்காம வரணுமோ அந்த டிராஃபிக் போலீஸ்ட்ட அந்த மாதிரி பேசணும்ப்பா. நீ அவர்கிட்ட போய் நின்று, சார் நான் எல்லாம் சரியாக இருக்கேன் சார், நீ ஏன் சார் நிறுத்துறீங்கன்னு கேட்டால் அவருக்கு கோவம் வந்து அவர் என்னென்ன செக்ஷன் இருக்கோ அவரை படிச்சுட்டு தான் வந்திருப்பாரு. என்னென்ன செக்ஷன் இருக்கோ நீ இது இல்லை அது இல்லை, ஏன்னா நம்மள்ட்ட கேட்டாங்க பாருங்க, ஏர் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லை கொடுங்கன்னாங்க. நம்மளுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது, கார் வச்சிருக்கோம். அப்புறம் நம்மளுக்கு இல்லை அதெல்லாம் கேட்பாங்க, நம்மளுக்கு பிரச்சனைகள் எடுத்து விடுவாங்க. இதுவே தன்மையா, சார் இந்த வாட்டி வரல, அடுத்த வாட்டி வந்துடுறேன், அடுத்த வாட்டி எல்லாமே கொண்டு வந்துடுறேன், விட்டுருங்க, இந்த வாட்டி மட்டும் விட்டுருங்க, ஏன்னா நாங்களே ரொம்ப ரேராக தான் எடுக்கிறோம் காரு அப்படின்னு சொல்லி தானே கடைசி நம்ம அன்னைக்கு போனோம். நாங்களே கோயிலுக்கு மட்டும் தான் சார் வர்றோம், வேற எதுக்கு நாங்கள் கார் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பாருங்க, ஏர் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கொடு, அதை கொடு, இதை கொடு, எது இல்லையோ அது பாத்துங்க கேக்குறாங்க. அந்த மாதிரி அப்படி இருக்கையில நம்ம வந்து எந்த இடத்துலயும் எப்படி நடந்துக்கிறோம்னு தெரியணும் எப்பவுமே. ஆமா, அதுதான் கத்துக்கணும். படிப்பு மட்டும் முக்கியம் இல்லை, படிச்சா மட்டும் பெரிய ஆள வர முடியாது. அவரெல்லாம் படிப்பே இல்லையா, இங்கிலீஷ் எல்லாம் தெரியாதான், ஆனா இயக்குனரா இருக்காரு. இயக்குனர் ஏதோ படம் ஈக்கிட்டு இருக்காரா, சென்னை போயிடுவாரா. நிறைய கல்யாணமே ஆகாட்டி கூட பரவாயில்ல, நான் இந்த பிள்ளையில வச்சு இந்த சேவை பண்ணணும்னு இருந்தேன், எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டேன்.
சரி நமக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, நம்ம இது சேவையை தொடருவோம். இதுல நமக்கு மன திருப்தியும் சந்தோஷத்தையும் நம்ம பார்த்துக்குவோம், அம்மாவை பார்த்துக்குவோம் அப்படின்னு தான் இருந்தேன். கடைசி அக்கா வந்து அவங்களும் வெளியில எல்லாம் மாப்பிள்ளை தேடி வந்து சரியா வரல. அதனால சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் என் பொண்ணை தரேன்டா, நீ வச்சு வாழுடா அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் இதுதான். அப்புறமே இந்த இது நிறைய லேடிஸுங்க தம்பி இருந்தான்னா என் மக வந்து தம்பிக்குதேன் அப்படின்னு சொல்லி செய்கிறாள். அது வந்து இப்போ எப்படி, அது ஒரு காலத்தில் ஆனால் ட்ரெண்டாக இருந்துச்சுல்ல. இப்போ எப்படின்னா கடைக்குடி ஜெயா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஜெயாவை வந்து அவங்க தம்பிக்கு தான் கட்டியிருக்காங்க, அந்த அம்மாவோட தம்பிக்கு. அதே மாதிரி வந்து இந்த ஜோதிமணி இருந்ததுல, அதுவும் அவனுக்கு தான் கட்டினாங்க. இப்ப வந்து அது எப்படி பாசத்துக்காக கட்டுறாளா? ஆமா, அந்த இது வெட்டு போயிரு, அடுத்த வந்தா வீட்டுக்குள்ள சொந்த விலைக்கு போயிடும். சரி, அதுக்காக வந்து கட்டுனதுனால இன்னும் கொஞ்சம் உள்ள இருக்க மாதிரி இருக்கு. இதே அந்த மாமாவுக்கு வந்து இன்னொருத்தி அடுத்த வந்தானே இவங்களுடைய சொந்த விலகிடும். இல்லை மேமி, இப்போ நம்ம சொந்தத்தை மட்டும் பார்க்குறோம். இப்போ அந்த பிள்ளைக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டான வயசில் இருக்க பையன் தானே வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எல்லாம் வாழ்க்கையோட சேஃப்டி தான் பார்க்குது. சேஃப்டியாக நம்ம கடைசி வரைக்கும் சேஃப்டியாக வாழணும். அப்போ இப்போ ஒரு பணக்காரர் இருக்காருன்னா எல்லா பொண்ணுங்களும் அந்த ஒரு பணக்காரரே தேடலாமா? எல்லா பொண்ணுங்களும் அப்படி தேடுங்களா? நீ வேறு அது என்ன சேஃப்டி இருக்கு? இல்லை, பணம் இருக்குல்ல. பணம் இருக்குன்னா அது வாழ்க்கையில பிரச்சனை வந்துடும்ல. ஒருத்தனையே எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கணும், வேற இதுவா இருக்கணும், சேஃப்டியாவும் இருக்கணும். அந்த மாதிரிதான். ஆனா இப்போ ஒரு காலத்துல அப்படித்தானே மேம் இருந்துச்சு. எல்லா அம்மாக்கெல்லாம் கட்டிட்டு 16 வயசு முப்பாங்க. இவன் 40 வயசாச்சா கல்யாணம் முடியாதுன்னு நினைச்சானா, கல்யாணம் நடக்காது. நம்ம இந்த சேவையை பண்ணிட்டு நம்ம இப்படியே காலத்தை போய்கிட்டு போயிடுவோம். நானும் கல்யாணத்தை அவ்வளவு தூரம் விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்கேன் கார்த்திக். ஆனா இது இந்த மாதிரி சொந்தத்தில் கல்யாணம் பண்ணா பிறக்கிற குழந்தை வந்து இதுவா பிறக்கணும்னால சும்மா அதில் டாக்டர் சொல்றது எல்லாமே உண்மையெல்லாம் கிடையாது. எத்தனை பேர் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணி நல்ல நல்ல பிள்ளைகள்லாம் பிடிச்சிருக்காரு நம்ம கண்ணு முன்னாடியே. நேரம் சரியில்லாத நேரத்துல செமிச்சா எந்த பிள்ளையுமே ஊனமா தான் இருக்கும். ஆமா, செமிக்கிற நேரம் தான் சரியான நேரத்துல செமிச்சா சரியான பிள்ளையா இருக்கும். நேரம் சரியில்லாத நேரத்துல செமிச்சா அந்த பிள்ளை ஊனமா தான் இருக்கும். சொந்தம் இல்லாம ஒன்னும் இதுங்கல. எல்லாரும் அந்த காலத்துல எல்லாம் பணக்கார பூரா சொந்தத்துக்குள்ளதான் கட்டினாங்க. நம்மளோட பணம் வெளியே போயிருக்கூடாது அப்படின்னு எல்லா பிள்ளையும் அழகழகா பிறந்து எல்லாம் பேரும் பேத்தி அடிக்க நல்லா தான் இருக்குங்க. அப்போ அதெல்லாம் சும்மா அது சும்மா, அது நான் ஒத்துக்கவே மாட்டேன். டாக்டர் சொல்றது எல்லாமே உண்மையெல்லாம் கிடையாது. அவங்க படிச்சுட்டமேங்கிறதுக்காக சொல்றாங்களே தவிர எல்லாமே உண்மையெல்லாம் கிடையாது. அதே மாதிரி இந்த மஞ்சள் காமாலைக்கா அதுக்கு வந்து நீங்க இதுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எல்லாமே டாக்டருக்கு. நீங்க வந்து இந்த அதாவது இந்த கீரை இந்த மாதிரி ஆயுர்வேதிக் இருக்குல்ல, இந்த கடியாப்பட்டி. ஆனா மஞ்சக்காமலுக்கு இங்கிலீஷ்ல ட்ரீட்மெண்டே இல்லையா? ஆமாம், இல்ல சொல்றாங்க. இல்ல மேம், இங்கிலீஷ் டாக்டர்கிட்ட நம்ம போனோம்னா என்னமா சொல்லுவாரு, நீங்க ஆயுர்வேதிக்கு போகாதீங்க அப்படின்பாரு, நீங்க எங்கள்கிட்ட தான் வரணும் அப்படின்பாரு. ஆனா இதுக்கு போனா செத்துதான் போறாங்க மஞ்சக்காமலுக்கு. அப்படியா? நாட்டு சித்த வைத்தியம் உங்களுக்கு உனக்கு வந்து கை கொடுக்குது. கை கொடுக்கலாம். அது கொஞ்சம் பத்தியமா இருக்கணும். இந்த இங்கிலீஷ் மருந்துக்கு பத்தியம் வேண்டாம், இது பத்தியமா இருக்கணும். ஆனா இதே கை கொடுக்குதான். அதே இறந்து போயிடுவாங்க. மஞ்சக்காமலுக்கு இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு. ஆனா அவங்க அப்ப சொல்றாங்க டாக்டர் ஒரு வயசானவர் சொல்லி ஒத்துக்கிறாரு, இதுக்கு வந்து எங்கள்கிட்ட இல்ல அந்த வைத்தியம் அப்படின்னே ஒத்துக்கிறாரு மஞ்சக்காமல். ஆனா ஒரு சில டாக்டருக்கு ஐயோ நீங்க அங்கெல்லாம் போகாதீங்க இங்க வாங்க அப்படின்றாங்க. பெரிய படிச்சுட்டோம்ங்கிறதுக்காக எங்கள்கிட்டயே வாங்கன்னு சொல்றாங்க. வீட்டு செத்தாலும் பரவாயில்ல, நீங்க எங்கள்கிட்டயே வாங்க. ஆனா ஒரு சில டாக்டருக்கு தெய்வத்துக்கு இதுக்கெல்லாம் பயந்து நடந்திருக்காங்க. ஒரு சிலர் இருந்தேன் அதுல மனசாட்சியும் தெய்வத்தையும் நினைச்சா நம்ம எது நியாயமா அதுதான் பேசணும். ஆமா, இப்போ ஒருத்தவங்க அங்க போறீங்கன்னா சரி போங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ அங்கே பாருங்க இங்கே வாங்க அப்படின்னு. மனசாட்சி உள்ள டாக்டருக்கு இந்த வைத்தியம் சரியா வராதுங்க, நீங்க அங்க போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு அந்த பல் டாக்டர் பாருங்க. ஆமா, அது பாரு பிடிச்சா வந்தா சரி பிடிச்சி போடுவோம்னு என்னைய வேற கூப்பிட்டு காமிக்குது, இங்க பாருங்க உங்களுக்கு இத்தனை பல்ல ஓட்ட எடுத்துருவோமா அப்படின்னு.
ஏங்க பல்லு வலின்னு போனா இத்தனை ஓட்டையா இருக்கு எடுத்துருவோமான்னு கேக்குறீங்க, என்னங்க இது என்ன ஹாஸ்பிட்டலா இல்ல? பல்லு வலி இருக்கல, பல்லு எடுக்க கூடாது, அது டாக்டரா என்னன்னே தெரியல அந்த புள்ள. அது அப்படி பணத்தை சம்பாதிக்கிறதுக்கால இது. ஆமா, அதுக்கு ஆளே கிடைக்கல, கிடைச்ச உடனே பிடிச்சி போட்டு அவங்கள படுக்க வச்சு பல்ல. ஆளு கிடைக்குதுன்னு சொல்றீங்க, நம்மளுக்கு முன்னாடி தான் பொண்ணு இருந்துச்சுல்ல. 1 2 அது அவ்வளவு சம்பாதிக்கணுமா, அதுக்காக அவருக்கு வருது நல்லா பேச்சு, இதுக்கு வரல. அவர் ஜென்ரலா பாக்குறாரு, பல்லுங்கிறது பாக்குறாரு, அவர் கொஞ்சம் தன்மையா பாக்குறாரு. இது என்ன வந்தவங்களை புடிச்சு போடு சீக்கிரம். இந்த இதுல இது பண்ணுவோம்ல, இந்த ஒரு படத்துல டுபாகூர் ஹோட்டல்னு வடிவேலு. இல்ல பல் டாக்டருக்கு எல்லாருமே அப்படிதான் பண்றாங்க, இந்த பொண்ணு மட்டும் இல்ல. பல் டாக்டர் எல்லாருமே போனோம்னா இது பூச்சி பல்லு, ஒண்ணு இதுக்கு அடைக்கணும், இல்லைன்னா எடுத்துடணும். எடுக்கலைன்னா பக்கத்துல உள்ளதுக்கு இது ஊடுருவிடும் அப்படிம்பாங்க. நான் முன்னாடி அப்படிதான் அவரும் பண்ணுவார், புதுக்கோட்டையில இருக்கவருமே. பல்ல எடுத்துடணும்னு அவங்க சொல்லுவாங்க. இப்படி நம்மளுக்கு ஒவ்வொரு உறுப்புமே ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கு, அதுக்காக உடம்புல உள்ள உறுப்பு எல்லாத்தையும் எடுத்துட முடியுமா? பல்லு வெளியே இருக்கனால எடுக்கிறீங்க, உள்ள இருக்க உறுப்பு எல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளது, அந்த உறுப்பை சரி பண்ணிதான் உள்ள வைக்கிறதா, அதை விட்டுட்டு அந்த உறுப்பையே எடுத்துறதா? ஆமா, இனிமேலுக்கு இந்த வயசுக்கு எடுத்துட்டா வளருமா? இல்ல இப்ப நம்ம பிரயோஜனம் இல்லைங்குது, அந்த பல்லால பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ, பல்லு ஒட்டுக்கு 4 பல்லையெல்லாம் எடுத்தோம்னா அவ்வளவுதான், வலியே தாங்க முடியாது. லூஸ் மாதிரி பண்றாங்க அவங்களும், மனசாட்சி எல்லாம் பேசுறாங்க. ஆமா, 4 பல்லாம் ஒண்ணு எடுத்தா சித்தையே போக வேண்டியது. இல்ல மம்மி, நம்மளுக்கு இப்ப வயிற்றுக்குள்ள அல்சர் இருக்கு, அதுக்காக வயிற்றைய கலட்டி வைக்க முடியுமா? சொல்றேன், என்ன இதுல பல்லு எடுங்க, அவங்க படிச்சதே பல்லு எடுக்கிறது எப்படி எடுக்கிறது? இல்ல மம்மி, அவங்களுக்கு பல்லு எடுக்க காசு தானே, காசு. அதனால இப்ப மத்த உறுப்புகளை எடுத்தா, இப்ப கையில ஒரு ப்ராப்ளம், கையை கலட்டி வைப்போம்னா அவங்களுக்கு காசு வருமா? ஆபரேஷன் பண்ற காசு, கைக்குன்னு தனி காசு கிடையாது. இப்ப அதுவே பல்லுல, அதனால அவங்களுக்கு வந்து பல்லு வந்து நல்ல பணம் இதுவா இருக்கு. இது டாக்டருக்கு செய்து முட்டாள்தனம். பல்லு அப்படியே கழட்டி எடுத்தது நிறைய பேருக்கு பல்லு இல்லாம, இந்த எங்க ஏஜ்ல நிறைய பேர் பல்லு இல்லாம, இல்லைன்னா பல்லு அப்படியெல்லாம் விழுகாது இந்த வயசுல. இந்த எனக்கெல்லாம் நிறைய பல்லு எடுத்தாச்சு, அப்ப எனக்கெல்லாம் விவரம் தெரியல. அப்ப விவரம் தெரியல, இந்த டூத் பேஸ்ட் இதை போட்டு விளக்கணும் தெரியல. ஆமா, இது உங்க அண்ணனுக்கு மம்மி பல்லெல்லாம் ஃப்ரெண்ட்லயே இருக்காது, ஆக்சிடென்ட்ல விழுந்ததுல உடைஞ்சது. அழகா பண்ணுங்க. அதுக்கப்புறம் அது வளரலையா? அப்புறம் கட்டவே இல்லை. அதுக்கப்புறம் அது வளரலையா? வளராது, ஒரு ஏஜுக்கு மேல பல்லெல்லாம் வளராது. சரி, வளராது, அது அசிங்கமா தெரியாதா? இப்ப வந்து பேச்சு பேச முடியுமா? பேச்சு பேச முடியுமா? பேச்செல்லாம் பேசுறாங்க. ஆனா பல்லு அப்புறம் பயந்துக்கிட்டு கட்டல. பல்லு கட்டினா என்ன ஆகும்? பல்லு கட்டினா என்ன இல்ல, அந்த நேரம் அந்த வலியெல்லாம் தாங்கணும், அங்க அதை சரி பண்ணி அதுல கிளிப்பு உள்ள வச்சு அது பண்ணணும், அந்த வலியெல்லாம் தாங்கணும். எதுக்கு நமக்கு இனிமே வயசாயிடுச்சு அப்படின்ட்டு என்ன பெரிய நம்ம என்ன பெரிய சினிமா வாழ்க்கைய வாழ்றோம் கிடையாது. ஏதோ ஒரு உயிர், 3 வேளை சாப்பாடு, ஒரு தூக்கம், ஒரு உழைப்பு, ஏதோ பிள்ளைகளை பத்துக்கு பிள்ளைகளை கரையணும், அவ்வளவுதான். இருந்தாலும் பாக்குற வரைக்கும் டீசெண்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க வயசானால. நினைக்கல, ஒரு சிலர் வயசானவங்களா இருந்தாலும் உடைக்கிறது முட்டாள்தனமா உழைப்பானே எங்க அளவுக்கணும். அப்படியா? ரோபோசிங்கர் மாதிரிதான் அவனுமே உடைச்சானா அவ்வளவு வெயிட்டையும் தூக்குவேன். மஞ்சத்தூள்லாம் அதாவது சும்மா இருந்தாலும் இருப்பேன், இப்ப பொறுத்து தூக்கி இது பண்ணுதே ஆகணும்னாக்க 2 முட்டையை கூட ஒன்னா தூக்குவேன். என்னால முடியலன்னு உட்கார மாட்டேன், 2 முட்டையும் தூக்கி தொப்புல லாரிக்குள்ள போட்டு கொண்டு போய் சந்தையில போய் உட்காந்துவேன். அவன் செய்யணும்னு நினைச்சால அவன் செய்வேன், அதனாலதான் சம்பாதிச்சேன். செய்யணும்னு நினைச்சா நம்ம ஒரு வேலை நம்ம பொறுப்பா செய்யணும், பொண்டாட்டி பிள்ளைய தஞ்சி ஊற்றணும் அப்படின்னு நினைச்சு செஞ்சிருவேன். வேண்டான்னு நினைச்சான்னா செய்ய மாட்டேன். அவன் அந்த மாதிரி டைப். அவன் கொஞ்சம் வந்து அவன் இதுவா ரஃப் அண்ட் டஃப்பான ஆள் தான் அழகு. ஒரு ஸ்மூத்தான ஆள் கிடையாது, செட்டியார் மாதிரியே கிடையாது. சேகர் மாமா எல்லாம் கொஞ்சம் செட்டியார் மாதிரி, அழகு கொஞ்சம் ஸ்மூத் இல்ல, ரஃப் அண்ட் டஃப்பா. இப்ப இது தூக்குனா ஒரே நிமிஷத்துல தூக்கிடுவேன், அப்படி பெலமா. சேகர் மாமாலாம் தூக்க மாட்டாங்க, சேகர் மாமா தூக்க மாட்டாங்க, பாக்கு மாமா. ஆனா சேகர் மாமா தான் விறகெல்லாம் வெட்டுவான்னு சொல்லுவீங்கல்ல? வெட்டுவேன், ஆனா அந்த லெவல்லாம் செய்ய மாட்டேன்.
அதுக்கப்புறம் துணிஞ்சு இறங்கல வயசுக்கு அப்புறம் இவன் வந்து மஞ்சத்தூள் இந்த மாதிரி இதுல பண்ணி மூடையை தூக்கி போடுறது, மூடையை தூக்கி இறக்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து அதுக்கெல்லாம் ஆள் வராது. அதெல்லாம் நம்ம அதை செய்யணும். இப்போ எத்தனை மூடை மஞ்சத்தூள் இருந்தாலும் நம்ம ஆள் வச்சுக்க முடியாதா? அதுக்கெல்லாம் ஆள் வச்சுக்க முடியாது, லாரி தான் திணிக்கும், தூக்கி போடுவேன். ஓ சரி. அப்படி மஞ்சத்தூள் மிளகாத்தூள்னா உடம்புலாம் எரியும் தானே? கல்கால்லாம் மஞ்சத்தூள் இது மாதிரிதான், ரோபசங்கர் பெயிண்ட் அடிக்கிட்ட மாதிரிதான். கல்கால்லாம் வெறும் மஞ்சளாதான் வருவேன் பாவம். மஞ்சள் அது போனாலும் இப்போ வந்து இந்த பெயிண்ட் அடிக்கிறாங்க எல்லாமே, பெயிண்ட் அடிக்கிறவங்க எல்லாம் இப்போ ஏறி நான் இன்னைக்கு வந்து இந்த உயரத்துல ஏறி அடிச்சேன்னு வச்சுக்கோங்க, அந்த பெயிண்ட் வந்து என் ஸ்கின்லேயே ஒட்டிக்குது, காலில் கையிலலாம் ஒட்டிக்குதுன்னா நான் என்னதான் தேய்ச்சி குளிச்சாலும் அது போகலை. இப்போ அடுத்த நாளும் அதே மாதிரி நான் போய் அடிக்கிறேன்னா இப்போ தோல்ல அந்த அழுக்கு போவாங்க. அவனுக்கு உடம்புல மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எதுவும் பண்ணல. இல்லை மஞ்சத்தூள்லாம் சார்ந்துதான் போயிடும். ஆத்தா சொல்லுவா பாவம், கால் கை எல்லாம் மஞ்சளா இருக்காங்க, குளிச்சுட்டு வந்தாலுமே மஞ்சளா தான் இருக்கும். அது போகாது. என்ன பண்றது? அப்புறம் ஏதோ ஒண்ணுல துணிஞ்சு இறங்கி சம்பாதிக்கணும்னா கஷ்டப்படாம எதுவுமே நடக்காது. ஆனா ஒரு சிலர் பணக்காரர்களா இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே கரெக்டா நடக்குது. பணக்காரல வர்றதுக்கு அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க. என்ன இல்லை யோசிச்சு பாருங்க, இப்போ பூர்வீகமா ஒரு நல்ல வயசானவங்க பணக்காரர்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு பூர்வீகமாக இருக்கவங்க, அதுக்கு முதல்ல இருந்தவங்க எல்லாருமே பரம்பரையாகவே பணக்காரர்களாகவே இருக்காங்க. இப்போ நம்ம சொல்கிறோம், நம்ம இதெல்லாம் இடையில ஒரு ஜென்ரேஷன் ஒழுங்காக பிழைக்கல, அதே மாதிரி 3 தலைமுறை இருந்துச்சுன்னா 4வது தலைமுறை விழுந்துருக்குறோம். அவங்கெல்லாம் 10 தலைமுறையாக ஃபாரின்லேயே தான் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களும் இருக்கிறாங்க. நம்மளாம் எடுத்து எரிய நம்மளாவே வந்தாகணும். ஏன்னா சேர்த்து வைக்கல, யாரும் பூர்வீகத்துல இல்ல, சேர்த்து வைக்கல, எடுத்து எரிய வந்துதான் நம்ம முயற்சியில தான் துணிஞ்சுதான் ஆகணும். அப்ப துணிஞ்சுதான் ஆகணும். நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் ஆகணும். என்ன ஆனாலும் சரி, கடவுள் மேல நம்பிக்கை வச்சு கடுமையா உழைக்க வேண்டியதான். என்ன பண்றது? அப்படித்தான் இருக்கு. ஆனா பாதி பேர் சூழ்நிலைகள் அப்படித்தானே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லா அன்னைகளும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிற மாதிரி இருந்துச்சு. யாருமே வந்து அவங்க லைஃப்பில் எனக்கு இது கிடச்சிருக்கு, நான் இதை வச்சு வாழலாம் அப்படிங்கிறது முடியாது. எல்லாருக்குமே கடவுள் வந்து உழைக்கிற மாதிரி இதான் கொடுத்துருக்காரு. உங்கள் அண்ணனும் உழைக்கணும், உங்கள் அண்ணன் அக்காங்க அதுதான். அப்போ பாருங்கள், எல்லா லைஃப்புமே உழைச்சாதான் முன்னுக்கு வர முடியுது. அது உழைக்கிற அளவை பொறுத்து கடவுள் தராரு. அழைப்பெல்லாம் காடா உழைப்பேன். வேலைன்னு வந்துட்டு வெள்ளக்காரி மாரி சொல்லுவாங்கல்ல, வேலைன்னு வந்துட்டு வெள்ளக்காரி மாரி உட்கார்ந்துருக்கிறேன்னு உட்கார்ந்துருப்பேன். முரட்டுத்தனமா வேலை வைப்பேன். வேலை பார்த்தேன்னா அவன் கிட்ட பக்கத்துல நிக்க முடியாது. பையன் பரவாயில்ல, ஐடில வந்துட்டேன். அவன் இல்லைன்னா அந்த மாதிரி தான் எடுத்துருக்கணும். அவன் ஐடில ஜாயின் பண்ணிட்டேன். பரவாயில்ல, அவன் வேலையில வந்துட்டு வெள்ளக்காரி மாரி ஒரு முட்டாள் மாதிரி வேலை வைப்பேன் அப்படின்னு திட்டுவாளா? அவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். ஆர்டர் பண்ணலாம், ஆனா வந்து நீங்களாம் இப்ப என்ன சொல்லுவீங்கன்னா யோசிச்சு பண்ணு அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு சிலர் ஒரு மாதிரி யோசிப்பாரு. எல்லாரும் யோசிக்கிறது அவனே தான் யோசிப்பேன். சொல்லி கொடுக்கல, அம்மா சொல்லி கொடுக்கல, அப்படியே தான் யோசிக்கிறதையும் யோசிப்பேன். இதே இங்க கொண்டு இந்த சந்தையில போட்டா இது வியாபாரம் இல்ல மேமே. இப்ப நீங்க வந்து கனமான பொருளை உடனே தூக்குனா தூக்கிடுவேன்னு சொல்லுவீங்கல்ல. ஒரு சிலர் வந்து இதை தூக்கமா வேண்டாமா, இதை வேற எங்க வைப்போம், வேற எப்படி தூக்கலாம், என்ன ஏதுன்னு யோசிப்பாங்கல்ல. இப்ப அந்த மாதிரி சொல்றேன். அவன் வந்து உடனே முட்டாள்தனமா வேலை வைக்கிறான்னு உங்க அம்மா சொல்லுவான்னு சொல்லுவீங்கல்ல. அவன் அந்த மாதிரி வந்து திடீர்னு துணிகிறனாலதான் அவனுக்கு வந்து அடுத்தடுத்தது கரெக்டா கிடைக்குது. கிடைக்காது. லாரி வந்து நிக்கும், உடனே அள்ளி போடுவேன், எல்லாத்தையும் அள்ளி போட்டுவேன். லாரிக்குள்ள போட்டு அவனும் பைக்ல பின்னாடி வந்துடுவேன். அதான் சொல்றேன். ஒரு சில நேரம் நம்ம அப்படி யோசிக்க முடியும். அது மாதிரி சாப்பிடாம கிடைக்கவே மாட்டேன். அப்படியா? சாப்பாடு அதே சமயம் சந்தையில போய் உட்கார்ந்துருந்தனால யாரையும் பார்த்துட்டு சொல்லிட்டு சாப்பிட்டு வந்துடுவேன். சாப்பாடு எல்லாம் மீன் வீட்டுல கொண்டாட்டி பண்ண மாட்டா, கடையில போய் சாப்பிட்டு வந்துடுவேன். அப்ப அவன் உடம்பு ஃபுல்லாவே கடையில சாப்பிட்டதா? கடையில சாப்பிட்டதே அவனுமே.
பொண்டாட்டிங்க பண்ண மாட்டா ஒழுங்கா. அப்போ நீங்கள் இப்போ இவங்களை மட்டும் சொல்கிறீங்க, நம்ம சிஸ்டரோட ஹஸ்பண்டை மட்டும் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க எல்லாம் அந்த காலத்திலே கடையில் அந்த காலத்துல ஆம்பளை வெளியே தான் சாப்பிட்டுருக்கேன். ம். சாப்பாடு இல்லாம இருக்கவே மாட்டேன். அழகு சாப்பாடுன்னா உசுறு. சின்ன பிள்ளையில இருந்தே அப்படிதான். எங்களை நாங்கெல்லாம் கூட கொஞ்சம் சாப்பாடுனா மிதமா நினைப்போம். அவன் சாப்பாடுன்னா உசுறு. சாப்பாடு மட்டும் சாப்பிடாம இருக்கவே. ஒரு சிலருக்கு கஞ்சியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தானா கஞ்சியா இருந்தாலும் போட்டு குடிப்பேன். சாப்பிடாம மட்டும் இருக்கவே மாட்டேன். அழகப்பனை பொறுத்தளவுக்கு சேகர் மாமாலாம் பட்டினி கிடப்பேன். ஒரு வேலை இல்லைன்னா ஒரு வேலை பட்டினி கிடப்பேன். பட்டினி கிடப்பேன். அழகு மாமா பட்டினியவே கிடக்கிறதே இல்லை. கஞ்சி இப்போ கஞ்சி தான் இருக்குன்னா நல்ல பிள்ளை மாதிரி அதெல்லாம் எடுத்து குடிச்சிட்டு போயிடுவேன். எனக்கு மக்களையாதான் வேணுங்கிறது இல்லை, எனக்கு பசிக்கு ஏதோ ஒன்று வேணும், அவ்வளவுதான். என்னால பசியோடு இருக்க முடியாது. நைட்டுக்கு வருவேன், பொண்டாட்டி என்ன பண்ணுவேன், அடை தோசை ஊற்றி வச்சிருப்பா. அவ இவனுக்கு ஊற்றி வச்சிருக்க மாட்டான், அவளையும் தூண்டுமா போட்டு எல்லாருக்கும் ஊற்றிட்டு அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாம் கொடுப்பா. பிள்ளையும் தூக்குவாங்க அவங்க, யார் அந்த குட்டிய தூக்குவாங்க, அவங்க தூக்கி வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் கொடுப்பா. புருஷனுக்கு ஒரு அடை வச்சிருக்க மாட்டான் நைட்டுக்கு வர்ற அன்னைக்கு. அவன் வந்து என்னடி டிஃபன் பண்ண நைட்டு அப்படின்னு கேட்பேன். அவன் என்னங்க அடை ஊத்துனே பத்தல எல்லாரும் சாப்பிட்டோம் அப்படின்னு கொடுத்ததை சொல்ல மாட்டான். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் இருட்டி நான் போய் வெளியே சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அப்புறம் ஒரு டம்ளர் பாலாவது காய்ச்சி தெரியாடி அப்படிமே. அப்புறம் ஆத்தா சொல்லுவோம், ஒரு டம்ளர் பாலாவது காய்ச்சி கொடு, நாங்களும் தான் இருப்போம், ஒரு டம்ளர் பாலாவது காய்ச்சி கொடு அப்படின்னு ஆசை. அவனுக்கு வீட்டுல என்ன எதுவுமே இருக்காது, வீட்டுக்கு சம்பாதிப்பேன், நான் வீட்டுல இருந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன்ப்பா. மீன் வறுத்து இவ்வளவு டப்பாவில் வச்சிருப்பா, எல்லாம் இப்பதான் தின்னு க்ளோஸ் பண்ணுவா. அவன் ஆனா வெளியே சாப்பிட்டுருவேன், சாப்பிடாம எல்லாம் இருக்க மாட்டேன், வெளியே சாப்பிட்டுருவேன். காசை வச்சுக்கிட்டு வெளியே சாப்பிடுவேன். அவன் உழைக்கிறான்ல, கடுமையா உழைக்கிறேன். அவன் உழைக்கிற உழைப்புக்கு சாப்பிடாம இருக்க முடியாது. அவன் அப்படி நான் தான் சொல்றேன்ல, உழைப்புத்தனமா உழைப்பேன். இந்த கண்ணெல்லாம் உழைக்கிற மாதிரி உழைப்பேன். அதுக்கெல்லாம் சாப்பிடாம இருந்தா தகாது இல்லை. என்னென்ன மம்மி நறுக்கிருக்கீங்க? இந்த இது இது அவரைக்காயும் சவுச்சவு போட்டு சாம்பார், பீட்ரூட் பொரியல், பீட்ரூட் கேரட் பொரியல், கத்தரிக்காய், இது தக்காளி வெங்காயம், இது தேங்காய், பீட்ரூட். சமைச்சிட்டு பார்க்கலாமா? நீ காலையில் பார்த்தீங்கன்னா சுடு சுட தோசை, சாம்பார், சவுச்சவு சாம்பார், சவுச்சவு அவரைக்காய் போட்டு சாம்பார். மதியத்துக்கு சுட சுட சாதம் தான் அவனுக்கு கட்டி வைக்கிறதுக்காக. சாம்பார், பீட்ரூட்டு கேரட்டு பொரியல். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.